ஆண்ட்ராய்ட் டிவியில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. அப்போ வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் வந்து ஆகாது. இந்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். டிவி ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹோம் பேஜ் வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். அதனால் வீடியோவில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன்னா அந்த ப்ரொசீஜர் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ இதில் ஆல் செட்டிங்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரலில் போனீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ரீசெட் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆல்னு கொடுத்துருப்பாங்க. ரீசெட் ஆல் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரீசெட் வந்து பண்ணுறப்போ உங்களோட டிவியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவியில் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிலாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லாக் அவுட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்து டிவியில் இருக்கிறது எல்லாமே எரேஸ் ஆகும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரீசெட் ஆல் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டிவி வாங்கினப்ப எப்படி வந்து உங்களோட டிவி வந்து ஆன் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் வந்துருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிவி வந்து வாங்கினதுக்கப்புறம் டிவியில் செட்டிங்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் டிவியை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகெயின் திருப்பி செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃபை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அது கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்துட்டு இந்த ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.